கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் பணிகள் இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி என்ற கிராமத்தில் நடத்த திட்டமிடப்பட்டு இதற்காக 500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாட்டு பணிகள் நடத்துவதற்கான கடந்த சில வாரங்களுக்கு முன்பே பணிகள் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே கடந்த வரும் 25ஆம் தேதி நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு கொடுப்பதில் சிக்கல் ஏற்படும் என கூறி தொடர்ச்சியாக தேதியை 18லிருந்து 22க்குள் மாற்றி அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி நடத்த திட்டமிடுவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று இந்த 21ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு கடிதமானது அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக 21ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு பல்வேறு கேள்விகள் மாநாட்டு தொடர்பாக காவல்துறை சார்பாக கட்சிக்கு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக மாநாட்டில் எத்தனை பேர் பங்கேற்பார்கள், அதேபோல் எங்கு இருந்தெல்லாம் மாநாட்டிற்கு பொதுமக்கள் வருகை தர இருக்கிறார்கள், இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கேள்விகள் இந்த மாநாடு தொடர்பாக 42 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த மதுரை திருமங்கலத்தில் உள்ள ஏஎஸ்பி அலுவலகத்திற்கு சென்று இந்த 42 கேள்விக்கான விளக்கத்தை அளித்திருந்தார். அதில் 1.5 லட்சம் பொதுமக்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்ப இருப்பதாகவும் 1,20,000 ஆண்களும் 25,000 பெண்களும் உள்ளிட்ட முதியோர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாகவும் இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பங்கேற்ப இருப்பதாகவும் வாகன காப்பகம் என்பது தனியாக இதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதேபோல பெண்களுக்கு தனி பெண் தன்னார்வலர்கள் நியமிக்க இருப்பதாகவும் முதியோர்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் என பல்வேறு விளக்கங்களையும் இந்த மாநாட்டு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த 42 கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறை சார்பாக அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செய்தியாளர் வாயிலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மாநாட்டு பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் இந்த பணிகளை விரைந்து முடிக்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பாக அக்கட்சியின் தலைவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் பேரில் இந்த கூடுதல் ஆட்களை கொண்டு இன்னும் 7 நாட்களே உள்ள நிலையில் அந்த பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த மேடை அமைக்கும் பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த விஜய் இந்த முதல் மாநாட்டில் அந்த விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் மக்களை சந்திப்பதற்காக அந்த மேடையில் இருந்து அந்த பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று இந்த மக்களை நேரடியாக ரேம்பாக் அந்த மேடையில் வந்து சந்தித்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதே போல இந்த 2வது மாநாட்டிலும் இந்த 300 மீட்டர் தூரத்திற்கு அந்த விஜய் அவர்கள் இந்த 2வது மாநில மாநாட்டில் பங்கேற்ற போது மக்களை சந்திப்பதற்காக நடந்து வரக்கூடிய அந்த பாதைகள் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அதை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நடந்து வந்துதான் தற்போது இந்த மேடையில் இருக்க பகுதியில் இந்த மக்களை நேரடியாக கையசைத்து அவர்கள் துண்டு வீசுவதை வாங்கி கொண்டு செல்வது போன்ற காட்சிகள்லாம் இந்த மேடையில் தான் நடக்க இருக்கிறது. தற்போது இந்த 7 நாட்களே உள்ள நிலையில் இந்த மேடைகளில் அலங்கரிக்கும் பணிகளானது மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது. மாநாடு முழுவதும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பல்வேறு நிபந்தனைகளும் காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்னும் 7 நாட்களே உள்ள நிலையில் இந்த பணிகளை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ச்சியாக இந்த பணிகள் முடிப்பதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நம்ம இருக்கிற அந்த பகுதி அந்த விஜய் அவர்கள்